ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த விலாகை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம எப்படி வீட்டில் பூஜை பண்ணுறோன்றத ஒரு விஷயமா சொல்லியிருக்கேன். நான் ப்ரிப்ரேஷன் சண்டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நைட்டே பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறது, கிச்சன் மேடை க்ளீன் பண்ணுறது, கேஸ் அடுப்புக்கு கோலம் போடுறது. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறுநாள் கொஞ்சம் வேலை கம்மியாக தெரியும். இல்லைனா எல்லா வேலையும் மறுநாள் நம்ம எழுந்து செய்யணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையில் எழுந்து வாசல்லாம் கழுவிட்டு கோலம் மட்டும் போட்டாச்சு. சண்டே மத்தியானமே நான் ஃபுல் வாசல் அந்த நிலவாசல்லாம் கழுவிட்டுட்டேன். காலையில் வாசல் தெளித்து எப்போவுமே கோலம் போடுறா போல் கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே நம்ம அடுத்தடுத்து ஒரு வேலையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு 6 மணிக்கே எழுந்ததும் கோலம் போடுறது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டியூட்டி. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எப்போவுமே நல்ல நாளில் சாரீ கட்டுறது இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதனால் நான் எப்போவுமே பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேணால் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா சாரீ கட்டிக்கிட்டு அடுப்படியில் மஞ்சள் குங்குமம் இன்னும் வைக்கல. ஸோ குளிச்சுட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பால் காய்ச்சிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ காலையில் காஃபி மட்டும் தான் குடிச்சிருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம இலை போட்டு படைக்கிறதுனால அதுக்கப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். காலையில் எழுந்ததுமே நம்ம சாமிக்கிட்ட போயிட்டு போட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு எதெல்லாம் ஊற போடணுமோ அதெல்லாம் ஊற போட்டுட்டு அப்படியே பூ பறிக்கிற வேலை, இந்த வேப்பலை அதெல்லாம் போயிட்டு கிள்ளிட்டு வச்சுடுவேன். இந்த வெளியே போகிற வேலையை முடிச்சுட்டு இதுக்குள்ளே எல்லாமே ஊற போட்டு போவேன். ஸோ இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் இந்த வீட்டெல்லாம் பெருக்கிட்டேன். நாங்கள் சண்டேவே நைட்டே மாப் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். அதனால் பாதி வேலையை முடிச்சிட்டோம்னா நமக்கு அன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். வாழைக்காய் தண்ணியில் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் பழுக்காமல் இருக்கும். அதுக்காக போட்டு நைட்டே வச்சுருந்தேன். பருப்பு ஊற போட்டிருக்கேன் வடை செய்கிறதுக்கு. சாம்பாருக்கு துவரம்பருப்பு, அரிசி ஊற போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன சமைக்க போகிறேன்னா சாம்பார், கீரை, வாழைக்காய், பாயசம், வடை, சாதம் இவ்வளோ தான் சிம்பிளாக செஞ்சுட்டு இன்றைக்கி படையில் செய்ய போகிறேன். 4 பர்னர் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை எனக்கு ஈஸி தான். 4 அடுப்புலையுமே நான் கடகடன்னு ஏற்றி இறக்கிடுவேன். 1 மணி நேரத்துலேயே இந்த சமையல் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு இந்த மாக்கோலம் போடுறது, சாமிக்கு பூ போடுறது, எண்ணெய் ஊற்றி திருசல் வைக்கிறது. இன்றைக்கி நெய் தீபம் 6 தீபமும் முருகருக்கு ஏற்றுனா ரொம்ப நல்லது. நம்ம இன்றைக்கி விரதம் இருந்து கடவுள்கிட்ட என்ன வேண்டுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா? ஸோ அப்படி கேள்விப்பட்டது தான். இன்றைக்கி காலேருந்து விரதம் இருந்து கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சைட் பையாக நான் பூ கட்டுறது, சாமிக்கு இந்த மாதிரி போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணுவேன். பாப்பா இன்னைக்கு ஸ்கூல் லீவு. என் கூட இருந்தான்னா பூஜை வேலை செய்ய எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ ஒரு பக்கம் சாதம் வச்சுருக்கேன், பாயாசத்துக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், இந்த பக்கம் பருப்பு வச்சுட்டேன். ஸோ ஏதாவது தாளிக்கிற மாதிரி இருந்தால் மாற்றி அப்படியே இறக்கிட்டு மாற்றிக்குவேன். புளி ஊற போட்டிருக்கேன், பருப்பு வெந்துருச்சு, பாலும் காய்ச்சிட்டேன். காலையிலே ஃபஸ்ட்டு பால் தான் காய்ச்சி வச்சேன். வாழைக்காய் ரெடி பண்ணிவிட்டு சாம்பார் தாளிச்சிட்டோம்னா கீரை மட்டும் கிள்ளிட்டு உருகி அதுக்கப்புறமா செஞ்சுருவேன். அதுக்குள்ளே வெளியே வாசலில் போய்ட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நிலவாசலில் கழுவி அதுக்கு கோலம் போட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பா என் கூட இருந்து வீடியோலாம் அவள் தான் எடுத்தாலே. ஸோ எப்போவுமே அவள் என் கூட பூஜை வேலை செய்கிறேன்னா என் கூடவே இருப்பாள். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாள். பூஜை பாத்திரத்துக்கெலாம் கூட அழகாக போட்டு வைப்பாள். இதே நெக்ஸ்ட் இயர் நான் பாப்பா கிட்ட சொன்னேன்னா அவளே போய் வாசலெல்லாம் குங்குமம் மஞ்சள் வைக்கிற அளவுக்கு அவள் ட்ரெயின் ஆகிடுவா. நம்ம ஒரு விஷயமும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விஷயமா சொல்லி தரணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவள் வீட்டை இன்னும் நல்லா மங்களகரமாகவும் நல்ல தெய்வீக இதோடையும் கடாட்சியமாக லக்ஷ்மி கடாட்சியமாக வச்சுப்பா. கண்டிப்பாக அவளுக்கு இந்த கோலம் போடுறது இதெல்லாம் அவளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் போடுறேம்மான்னு சொல்லுவாள். அவளுமே இப்போ ஸ்டார் கோலம்லாம் போட கற்றுக்கிட்டா. இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக சாமி கும்பிட்டுடலாம். ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிச்சிட்டேன்றதுனால கடகடன்னு பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி சீக்கிரமாக முடிச்சிட்டா காலையிலேருந்து வேறு சாப்பிடாமல் இருக்கேன்னா அதனால் 10:30 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனாலேயே என்னோடய வேலை எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சேன். இங்கே வண்டி இருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல கோலம் போடுறதுக்கு இந்த மஞ்சள் குங்குமம்லாம் வாசலாண்ட வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க அப்பா அவுட் ஸ்டேஷன்றதுனால தான் இந்த வண்டி இங்கே இருக்குது. இல்லைனா எப்போவுமே வண்டி கீழே இறக்கிடுவாங்க. ஸோ இதை எங்களால் இறக்கி ஏற்றவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அதனால தான் இந்த வண்டி இங்கே இருக்குது.
எப்போவுமே நான் காவிலாம் போடுவேன். கிருத்திகை அன்னைக்கு வாசலில் காவிலாம் போட்டு அதுக்கு மேலே கோலம் அழகாக போட்டு பூலாம் நிறைய போடுவேன். ஸோ எங்களுக்கு இறங்கி ஏறும்போது கோலம்லாம் போட்டால் பசங்க ஃபுல்லாக களைச்சி விட்டுருவாங்கன்னு ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். எப்போவுமே அந்த நிலவாசல்லாம் ரொம்ப அழகாக மங்களகரமாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ இப்படி இருக்கும்போது வெளியே இருந்து பார்த்தா நம்ம வீடே ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப அந்த தெய்வீக கனெக்ஷன்றது கண்டிப்பாக தெரியும். அந்த குட் வைப்ஸ் பாசிட்டிவிட்டி எல்லாமே அதிகமாக இருக்கும். நம்ம வந்து எந்த விஷயத்துக்காகவும் நம்ம எதையுமே வந்து ஏங்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டியான திங்கிங்கும் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியான வைபும் இருக்கும், எல்லாமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்கும். எதுவுமே நடக்காதுன்னு நான் நினைக்கவே மாட்டேன். கண்டிப்பாக நடக்கும். இப்போ இல்லைன்னா என்ன, ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிடுவேன். ஸோ இதெல்லாமே எனக்குள்ளே வரணும்னா அதுக்கெலாம் ரொம்ப நாளாகவும் சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகத்துள்ளலாம் போகணுன்னா நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். மனசளவுலையும் உடல் அளவுலையும் நம்ம நிறைய விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். இதுனா யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். இது நடக்கும் நடக்காது அப்படின்றத நம்மளே முடிவு பண்ணிக்கணும். ஸோ எதாக இருந்தாலுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ உருளிலெல்லாம் டெக்கரேட் பண்ணி வெளியே வச்சாச்சு. இப்போ பாப்பா பாருங்கள் அழகாக எனக்கு வந்து நான் மஞ்சள் வச்சு கொடுத்தனா அவளே குங்குமம் எல்லாத்துலேயும் வச்சு கொடுத்துருவா. ஸோ எனக்கு வேலையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறதுனால கடகடன்னு நான் முடிச்சிட்டேன். அவள் எல்லாத்துலேயும் பொட்டு வச்சு எனக்கு கொடுத்துட்டா. பூவெல்லாம் போய் பறிச்சிட்டு வருவா, துளசி பறிச்சிட்டு வந்து தருவா, வெத்தலை பறிச்சிட்டு வந்து தருவா. ஸோ காலையிலேருந்து அவளை வேலை வாங்கிட்டே இருந்தேன். எனக்காக எல்லாத்தையும் போய் பறிச்சிட்டு வந்து கொடுத்தா. அதெல்லாம் வாஷ் பண்ணி அப்புறம் இன்றைக்கி 6 வெத்தலையில் வந்து வச்சுட்டு விளக்கில் நெய் போட்டு தான் இன்றைக்கி முருகருக்கு விளக்கு எல்லாமே ஏற்றிருக்கேன். ஓம் விளக்கு நான் வாங்கிட்டு வந்தேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விளக்குமே நான் இன்றைக்கி ஏற்றி வச்சுருந்தேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல்ன்றதுனால ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஸோ என் கூட பாப்பா உட்காந்து எல்லாமே பூஜை ரூமில் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். நல்ல நல்ல விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லும் போது அவங்களுடைய இன்னும் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். ஃப்யூச்சரில் நம்ம வந்து நிறைய நல்லா பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இப்போது எனக்கு தெரிஞ்ச பூஜை குறிப்புகள் வந்து சில விஷயம் மட்டும் நான் ரெகுலராக என்ன ஃபாலோ பண்ணுறேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த பூஜை பாத்திரத்தை எல்லாமே வாஷ் பண்ணணும். ஏன்னா அந்த பிசுப்பு தன்மைலாம் இருக்கும். அது இல்லாமல் அந்த விளக்கில் வந்து அந்த திருசல்லாம் மாற்றி போட்டு நம்ம ஒரு வாட்டி விளக்கு ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி ஃப்ரைடே வந்து திருசல் மாற்றிட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவோம். அதுக்கப்புறம் அந்த பஞ்சபாத்திரத்தில் டெய்லியுமே தண்ணி மாற்றி வைக்கலாம். வெறும் தண்ணியும் வைக்கலாம். இல்லை அதில் வந்து 2 துளசி, கற்பூரம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம். நான் முடிஞ்சது 2 துளசி வாசலேருந்து கிள்ளி போட்டு வச்சுருவேன். அதேமாதிரி நம்ம வெற்றிலை அந்த வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் கண்டிப்பாக சாமிக்கு நெய்வேத்தியமாக இந்த வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடும்போது மட்டும் வச்சுடுவேன். மற்ற நாள் வீட்டில் ஏதாவது ஆப்பிள் இல்லை பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்குவோம் இல்லையா, அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு சாமி கும்பிடுவேன். ஸோ நெய்வேத்தியமாக 4 திராட்சை, கற்கண்டு ஏதோ ஒன்று நீங்கள் சாமி வைக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து சாமிக்கு வந்து பவர் இருக்குது, நம்ம அந்த இடத்துல ப்ரே பண்ணுறோன்ற போது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தீபார்த்தனை பண்ணி நம்ம அவங்களுக்கு பிரசாதம் வைக்கும் போது இன்னுமே சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம வேண்டுதல் வந்து நல்லா நிறைவேறும் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் சாமி இருக்கிறதா நம்ம நம்புகிறோம் இல்லையா. ஸோ அவங்களுக்காக நம்ம 4 நைவேத்தியம் வச்சு படைக்கிறது நல்லது. அதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு மாற்றி வைப்பேன். செவ்வாய்க்கிழமையில், வெள்ளிக்கிழமையில், சனிக்கிழமையில் எப்போல்லாம் விளக்கேற்றுறேன், எப்போல்லாம் பூஜை பண்ணுறோம் அப்போல்லாம் அந்த பூக்களை டெய்லியுமே பூக்களை எடுத்துருவேன். காஞ்ச பூ எப்போவுமே வைக்க மாட்டேன். பூ இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் காஞ்ச பூ போடவே மாட்டேன். டெய்லி போய் பூ பறித்து போட்டுருவேன். முக்கால்வாசி நான் பூ இல்லாமல் இருக்க மாட்டேன், பூ கண்டிப்பாக போட்டுருவேன். அதுவும் மஞ்சள் தண்ணி பானகம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து சாமிக்கு வந்து வச்சுடுவேன். அதுவே வந்து பெரிய வந்து கடவுளுக்கு வந்து பிரசாதம் அதுதான். அப்புறம் அந்த வெற்றிலை தீபம்ன்றது கண்டிப்பாக சஷ்டியில், கிருத்திகையில், செவ்வாய்க்கிழமை ஏற்றிடுவேன். ஸோ சில விஷயம்லாம் நான் பூஜையில் வந்து ஃபாலோ பண்ணுறது. விளக்கு வந்து நம்ம எத்தனை விளக்கு வேணால் ஏற்றலாம். அதில் 2 சின்ன குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு மெயினாக ஏற்றுவேன். அது இல்லாமல் ஒரு வெள்ளி விளக்கு, முருகர்கிட்ட வந்து அந்த ஓம் விளக்கு, இதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம குலதெய்வத்தை நினச்சி ஏற்றுறது, முருகருக்காக, பெருமாளுக்காகலாம் இந்த நாமம் போட்டு நிறைய விளக்குலாம் இப்போ வந்து யாரை நினச்சி நம்ம ஏற்றுறோமோ அந்த கடவுளுடைய இதுதான் அதில் இருக்கும். இப்போ நாமம் போட்டிருக்குன்னா அது பெருமாளுடைய சுரூபமான ஒரு விளக்கு ஏற்றுறோம். குபேர விளக்குனா குபேரரை நினச்சி ஏற்றுவோம். அதுபோல் நான் சொல்ல வரேன், ஓம் விளக்கு வந்து முருகருக்காக நம்ம ஏற்றுறது. அதுபோல் ஒரு கடவுளுடைய பவர் வந்து அந்த விளக்கு ஜோதியில் வந்து தெரியும்னு சொல்லுவாங்க. அதே போல் வீட்டில் வந்து எத்தனை விளக்கு நம்ம ஏற்றினாலுமே அத்தனை விளக்குமே வந்து அதாவது திரி வந்து நீங்கள் திரியை தூண்டி விடுறதுக்குன்னு ஒரு தூண்டி சின்னதாக இருக்கும், 20 rupees, அதை வச்சு தூண்டி விடலாம். அது கண்டிப்பாக பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. விளக்கு ஏற்றுனா கண்டிப்பாக 2 ஊதுவத்தி ஏற்றணும். அதே போல் இல்லைன்னா அந்த சாம்பிராணி கப் இருக்கு இல்லையா, அதாவது ஏற்றணும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தூபம் போடுவோம் இல்லையா, அது போல் சாம்பிராணி தூபம் போடணும். கண்டிப்பாக நான் பூஜைக்கு பாட்டு போட்டுட்டு தான் நான் விளக்கே ஏற்றுவேன். அதே மாதிரி முருகருக்கு மாவிளக்கு போடுறது ரொம்ப
நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாவிளக்கு எனக்கு அந்த விளக்கு பிசையணுன்னாலே ஒரு மாதிரி கொஞ்சம் தண்ணியாகிடுவேன். அதனால் இந்த விளக்கை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி ஏற்றி வச்சுருக்கேன். நம்ம பொங்கல் வைக்கிறோம் கோயிலுக்கு போகிறோனாலுமே இந்த மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் மட்டும் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன், செய்வேன். எப்போவுமே 3 இலை 5 இலை அப்படி போட்டு நம்ம படைக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா பொங்கல், இன்னும் வேறு சுண்டல் இதெல்லாம் கூட செஞ்சு வச்சு நம்ம படைக்கலாம். நமக்கு அந்தளவுக்கு டைமும் இல்லை. அது இல்லாமல் நம்ம வீட்டில் 3 பேர் மட்டும்தான் இருக்கோன்ட்டு சிம்பிளாகவே நான் சாமி கும்பிட்டேன். கண்டிப்பாக இந்த தேங்காய் உடைக்கிறது, இந்த தேங்காய், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ ஒரு சில விஷயத்த கண்டிப்பாக வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுவோம். இந்த வெத்தலை பாக்கு தாம்பூலம் வைக்கிறோம் இல்லையா, அதில் ஒரு மஞ்சள், குண்டு மஞ்சள் வச்சு நாங்கள் வழிபடுவோம். ஸோ அது வந்து இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்குலாம் வந்து அந்த மஞ்சள் வச்சு வழிபடுறது ஒரு வழக்கம். அதே போல் பெருமாளுக்கு வந்து அந்த துளசி தீர்த்தம்ன்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தேங்காய் உடைக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு வந்து சாமி ரூமில் அந்த இதில் வந்து பிரசாதத்துக்கு அந்த நெய்வேத்தியம் பண்ணி விட்ருவோம். ஸோ இது போல் சின்ன சின்ன ஃபாலோஅப்ஸ்லாம் கரெக்டாக பண்ணாலே போதும். பூஜை பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தர் என்ன மாதிரி பண்ணுறாங்க, நமக்கு என்ன மாதிரிலாம் தெரியுமோ அந்த விஷயத்த வந்து மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். சின்ன சின்ன தவறு இருந்தால் அதை மாற்றிக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு வாட்டியும் பூஜை பண்ணும்போது நம்ம மனசு வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பூஜை பண்ணணும். கோவமாகவும் அந்த மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சந்தோஷமான மனநிலையில் நம்மளுடைய வேண்டுதல் இருக்கும்போது நமக்கு எல்லாமே கடவுள் வந்து பிளஸ்ஸிங்ஸ் நல்லாவே கொடுப்பாரு. அப்புறம் எனக்கு அவ்வளோவா தேங்காவே ஃபஸ்ட்லாம் உடைக்க வராது. இப்போல்லாம் தான் நானே உடச்சி பழகிக்கிறேன். ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா அவர் தான் தேங்காய்லாம் உடைப்பார். ஸோ அவங்க இல்லை அப்படின்னும் போது அவங்க வெளியே அவுட் ஸ்டேஷன்னால நானே தேங்காய்லாம் உடச்சி கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கிறேன் இப்போ தான். இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எப்போவுமே பூஜா vlog மட்டும் இவங்க போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு உங்ககிட்ட இந்த பூஜா vlog ஷேர் பண்ணிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான். மேற்கொண்டு வேறு எதை பற்றியும் வந்து நம்ம பெருசாக எல்லார் லைஃப்லையும் என்ன நடக்குதோ அதுதான் நம்ம லைஃப்லையும் நடக்குது. இதை வந்து நம்ம பெருமையாக சொல்லணும் நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் நான் பண்ணுற பூஜை வந்து நிறைய பலன்கள் இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் பூஜை பண்ணாதவங்க யாராவது இருந்தால் நீங்களும் பூஜை பண்ணுங்கள். அப்படி அதாவது அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டை மங்களகரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸாகவும் சின்ன தகவலாகவும் தான் நான் உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக புதுசாக நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய ப்ரேயர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். நான் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை என்னோடய ப்ரேயரில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது கடவுளுக்கே தெரியும். நான் நல்லா இருக்கணும், பசங்க நல்லா இருக்கணும், குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எல்லாருக்காகவும் வேண்டிக்கும் போது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற ஒரு வார்த்தையை நான் கண்டிப்பாக சொல்வேன். அந்த பிளஸ்ஸிங் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ இப்படி தான் நான் எப்போவுமே வழிபடுறது, பூஜை பண்ணுறது. எனக்கு வந்து இந்த வீடு அதெல்லாம் கொஞ்சம் மங்களகரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்குமே அந்த நெகட்டிவிட்டின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே வராது. நம்ம எந்த எடுத்தாலும் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகுன்ற வந்து ஆள் மனசில் பதிஞ்சிடும். நமக்கு தானே, நம்ம நினச்சா இது கண்டிப்பாக முடிச்சிடலாம், சக்ஸஸ் பண்ணிடலாம், நமக்குன்னு கடவுள் இருக்கார் பக்கத்துணையா அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஸோ இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எதுவுமே இருந்தாலும் போகலாம், பார்த்துக்கலாம், பண்ணிடலாம், கண்டிப்பாக நம்ம கடவுளை ஹெல்ப் பண்ணுவார், அவர் நம்ம கூட தானே இருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த நம்பிக்கை மூலிமா தான் நம்மளுடைய லைஃபே கோயிங் ஆகிட்டுருக்கு. ஸோ பசங்களுக்கும் நான் இதுதான் சொல்லி தருவேன். ஸ்கூல் போகும்போது ப்ரே பண்ணுவாங்க, எக்ஸாம் டைம் ப்ரே பண்ணுவாங்க. நான் ப்ரே பண்ணும்போது என் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு எல்லாமே பாப்பா பறிச்சிட்டு வந்து தருவா, பூ பறிச்சிட்டு வந்து தருவா, துளசி, அது மாதிரி எல்லாமே. எனக்கு ப்ரேயர் பண்ணுறேன்னா எனக்கு என் பசங்க நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதேமாதிரி சாமி கும்பிட்ற வரைக்கும் என் கூடவே இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் கூட நிறைய ஹெல்ப் பண்ணுவார். நான் சாமி கும்பிட்றதுல எந்த குறையும் சொல்ல மாட்டார். எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வந்து தந்துடுவார். ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். நான் ஆசைப்பட்டு தான் ஒரு பொருளுமே வாங்குவேன். அதுக்காக காசு சேர்த்து வச்சு தான் நான் வாங்குவேன். உடனேவும் நான் போயெலாம் வாங்க மாட்டேன். இப்படி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் இருக்கும். நான் இப்படி தான் பூஜை பண்ணுறேன், ப்ரே பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன லைக் எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுக்குறாங்களே, அப்போ நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ இன்னும் நல்லா ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாகவும் மோட்டிவேஷனலாக இருக்கும். இன்னும் நிறைய வந்து டிப்ஸும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. பாய், தேங்க்யூ.